இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு புதிய லோகஸ் வார்த்தை, எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லி அவனை தொட்டு என்ன செய்தார்? வார்த்தை அவனுடைய கரத்தை தொட்டு நீட்டி அவன் வாயை தொட்டு அவனை சரி பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இங்கே எரேமியாவை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது, அவனை வேறு பிரிக்கும் போது, ஏசாயா தன்னுடைய ஊழியத்தை முடித்த பின்பு எரேமியாவை அழைக்கிறார். எரேமியாவுடைய ஊழியத்தில் பார்க்கும்போது அவன், நான் சிறு பிள்ளை, அதாவது எனக்கு பேச தெரியாது என்று எல்லாம் சொல்லி பார்க்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றான், நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நான் சொல்றதை நீ சொல்லு, எங்க அனுப்பி அங்க போயிட்டு நீ என்ன செய், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உன்னுடைய செக்யூரிட்டி என் கையில், உனக்கு என்ன பாதுகாப்பு நான் கொடுப்பேன், ஏன்னா நான் தான் உன்னை அனுப்புறேன், என்னுடைய வார்த்தையை சொல்றேன், என்ன பேசணும்னு கவலைப்படாது என்று சொல்லி நீ அவர்களுக்கு பயப்படாதே என்று சொன்ன. அவர்கள் என்றால் யார்? தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனால் அப்பப்போ தூரம் போடுவாங்க வருவாங்க, சொன்ன ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கும். இப்படிப்பட்ட ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள். ஆனாலும் கர்த்தர் வார்த்தை நிற்கிறது இல்லை. பாருங்க, அந்த நாளுக்கு இந்த நாள் வரையிலும் ஜனங்கள் தூரமாக போனாலும் ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இயற்கையின் மூலமாய், வசனம் மூலமாய், ஊழியர் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய், பல விதங்களில் முற்பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இன்றைக்கு நம்மோடும் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். அப்போ திருவுளம் பற்றும் போது எல்லாரும் ஜனங்கள் பயந்துருவாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, ஜனங்கள் அவ்வளவு முரட்டாட்டம் உள்ளவங்க. இந்த மாதிரி கர்த்தர் செய்ய போறான்னு சொன்ன கோபம் வந்துடும். நீ பாஸ் ஆக மாட்டே, ஃபெயில் தான், உனக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. உண்மை சொன்னாலும் தப்பு தான். பயங்கரமான காரியம். நீ இனிமேல் ராஜாவா இருக்க மாட்ட. அவர் என்ன சொல்ல போறாரு? உங்களை இந்த பாபிலோன் ராஜா வந்து, நேபுகாத்நேச்சர் வந்து உங்களை என்ன செய்வான்? உங்க ஆலயத்தை தீ போட்டு கொளுத்திட்டு உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்ற உண்மை அது. சரி, நடக்க போறது உண்மையை அவன் சொல்லும் போது அவனை சும்மா வைக்க மாட்டான். அதான் இவனுக்கு பயம். கர்த்தர் சொன்னதை சொன்னாலும் அப்ப அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் சொன்னதை மட்டும் சொல், உன்னை காக்கும்படி உன்னோடு. நம்மை காக்கிற தெய்வம் கர்த்தர் உன்னை அழைத்தார் என்றால், கர்த்தர் உன்னை வேறு பிரித்தார் என்றால், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்றால் அவரே உன்னை பாதுகாக்கிறார். அவர் உனக்கு குறித்த நாள் வரையில் உன்னோடு இருப்பார். இதோ உலகத்தின் முடிவு போயிருந்தமும் சகல நாட்களோடு. இந்த கால வேளையில் அருமையானவர்களே, நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து கொண்டே என்ன ஒன்றும் பண்ண முடியாது. 99 சங்கீதத்தை வாசித்து பாருங்க. உன் பக்கத்தில் 1000, உன் வலது பக்கத்தில் 10,000 பேர், 10,000 பீப்புள் நிற்கிறாங்க உன்னை போட்டு தள்ளும்படி. பயப்படாது. ஒன்று உன்னை அணுகுவதில்லை, ஒன்று உன்னை தொடுவதில்லை. ஏன்னா ஆளுடைய பாதுகாப்பு அப்படித்தான். அன்னைக்கு கர்த்தரை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தையும் நம்பி உங்களுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுங்க. 1000 பிரச்சனைகள், புயல் அடிக்கட்டும், காற்றடிக்கட்டும், மழை அடிக்கட்டும், எனது நங்கூரம் இயேசு என்று சொல்லிக் கொண்டு இருந்தாலும் போல் கர்த்தர் படகுல தான் போயிட்டு இருக்கிறார். சீசர்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, தண்டு வலிச்சு போறாங்க. அந்த அக்கறை போவோம்னு சொல்லி போகும்போது தான் காற்று அடிக்கிறது, மழை அடிக்கிறது, புயல், இந்த கடல், கப்பல் மூழ்கத்தக்கிற, அவங்க படகு மூழ்கத்தக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவரை எழுப்ப, காற்றே கடலை அமைதலாயிரு என்று சொன்னார். பாருங்க, அது அப்படி அமைதாயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை படகுல கூட இப்படிப்பட்ட காற்று அடிக்கும், பிரச்சனை வரும், கண்ணீர், கவலைகள் வரும். ஆனா கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? நீ பயப்படாது, உன்னை காக்க முடியும், உன்னோடு இருக்கிறேன். இந்த கால வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். உன் குடும்பத்துல பிரச்சனையா, கண்ணீரா, கவலையா, வேதனை தாங்க முடியல, என்ன செய்வேனுங்கிற நிலைமை உச்சத்துக்கே போயிடுச்சு, பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. தலைக்கு மேல போனா ஜானா இருந்தா என்ன, முளமா இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை தலைக்கு மேல போய்விட்டு, தண்ணீர்கள் கடக்கும் போது, நீ அக்கினியிலே நடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரு. அவர் தான் சொல்றார், நீ பயப்படாது, உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கு. எரேமியாவை பார்த்து சொன்னவர் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னை அப்படித்தான் அழைத்து வைத்திருக்கிறார்.
உன்னை வேறு பிரித்தார், உழைத்து கொடுத்தார், உனக்கு வேண்டிய நன்மையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ முடியாத நேரங்களில் உன்னை தூக்கி சுமந்ததை நீ அறிவாயோ? எத்தனை நாட்கள் தூக்கி சுமந்திருக்கிறார். அவருடைய கரங்கள் நம்மை தாங்கி இருக்கிறது அல்லவா? அந்த ஆண்டவர் இன்றைக்கு காலையில் மறுபடியும் சொல்லுகிறார், நீ ஐயோ என்னால் அறியலை, என்னால் ஒன்றும் முடியல, நான் சின்ன பிள்ளை பேசுறேன்ப்பா, நான் சொல்லுகிறதை சொல்லுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் எட்டு அந்த 9 வசனம் வாசிக்கும் போது அவர் கரத்தை நீட்டி வாயை தொட்டு என்ன செய்தாராம்? என் வார்த்தைகளின் வாயில் வைக்கிறேன் என்று சொன்னார். நான் என்ன சொல்லப்பட உன் வாயில வைக்கிறேன், நீ அதைத்தான் பேசுறேன், ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்காக பேசு, எனக்காக நட, எனக்காக ஊழியம் செய், எனக்காக காரியங்களை செய், நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவை திடப்படுத்தின கர்த்தர் இந்த காலையில் உங்களையும் குடும்பத்தையும் திடப்படுத்த வந்திருக்கிறார். நீங்கள் பார்க்கிறீர்களா? என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்க? அவர் இருந்தால் நலமா இருக்கும், இவர் இருந்தால் நலமா இருக்கும். எந்த மனுஷோட துணையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிரச்சனையின் வரும்போது மனுஷ துணை விருதா. நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் மேல் பற்றா இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு பயந்துள்ள தூதர்களுக்கு பாருங்க, பாளையம் இறங்கியோலை விடுவிக்கிறார், தூதர் சேனை கூட்டம் கொண்டு விடுவிக்கிறார், பயப்படாதே என்று சொன்னார். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். நீ அவர்களை பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னவர் இந்த காலைவெளியில் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்களா? தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. எரேமியாவை தொட்டவர் இன்றைக்கு உங்களையும் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். குடும்பத்தில் பிரச்சனையா, கண்ணீரா, கவலையா, வேதனையா, பயப்படாதீங்க, நான் உன்னோடு இருக்கேன் சொல்ற ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பார், வேற எங்கே போவார்? உடனே போய் ஜோசியக்காரனை போய் பார்த்துறாது. சில ஆளுங்க ஜோசியக்காரன் கை நீட்டி நிற்பாங்க, என்ன நடக்கும் பாரு. அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் நல்ல நடக்கும், ஒன்றும் நடக்காது. ஸோ அவங்க வருவாங்க, இவங்க வரும், ஒன்றும் நடக்காது, எல்லாம் நடக்காது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும். அவரை பற்றுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உன்னை காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.